அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் அருமையான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம், நல்ல ஜெப வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, எல்லா பிரஸ்தாபத்தை பார்த்திலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாளிலும் ஒரு ரேமா வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக, ஆண்டவரே லோகோஸ் அல்ல ரேமா வார்த்தை எனக்கு ஆண்டவரை ஜனங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மையாய் வாங்கிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் ஒருபடி அந்த ரேமா வார்த்தையை பெற்றுக்கொண்டு நமக்குள் வளர எங்களுக்கு நீ கிருபை செய்வீர்கள். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வளர்ச்சியிலே நாங்கள் வளரத்தக்கதாக வாஞ்சிக்கிறோம். அதை நீர் அனுமதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே செபிக்கிறோம். எங்களுக்கு எல்லாரும் சொல்லுவோமா? ஓகே, நாங்கள் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆகவே பழைய ஏற்பாடு முழுவதும் நான் சொன்ன ஜெபத்தை குறித்து பார்க்கலாம், உபவாசத்தை குறித்து பார்க்கலாம். புதிய ஏற்பாடு முழுவதிலே நீங்க அதை பார்க்கலாம். அது விசேஷமாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு எல்லாத்தையும் சொல்ல முடியாத கிட்டத்தட்ட எல்லா அதிகாரங்களிலும் ஜெபம் உபவாசம் என்ற வார்த்தை நீங்க பார்க்கலாம். Particulièrement dans le livre des Actes des Apôtres, on voit qu'il est question de prière et également de jeûne dans chacun des chapitres. அதுதான் பேசுறது, உம்மாலன்றி எங்களால் எதையும் செய்ய முடியாது. உன்னது சொன்னால் நாங்கள் ஜெபம் பண்ணாவிட்டால் எங்களால் எதையும் சாதிக்க முடியாது. La Bible dit clairement, sans l'aide de l'Éternel, je ne peux pas avoir une victoire ou une réussite dans ma vie. எங்களுடைய ஆவிக்குரிய சபையில் அதிகமாக நம்ம ஜெபிக்கிறதை கவனிக்கிறோம். Nous voyons que dans notre église spirituelle aujourd'hui nous prions. ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் எல்லாரும் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருப்பாரா இருந்தால் இன்றைக்கு 4 தடவையாவது இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். Mais je l'ai déjà dit, si aujourd'hui l'Éternel a écouté toutes les prières des chrétiens, 4 fois plus aujourd'hui les âmes auraient été sauvées dans le monde. எங்களுக்கு தெரியும் ஒரு 20% கூட ரட்சிக்கப்படல. Mais il est certain que même pas 20% des personnes n'ont pas eu le salut dans le monde. அதற்கு தான் நான் சொன்னேன், ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி வரும், என்னன்னா எடுக்காதீங்க. 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டிருக்குது. பவுல் சொல்றாரு, நான் சொன்ன பிரகாரமாய் நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். Si vous acceptez donc la bonne nouvelle, l'évangile d'après ce que je vous ai dit, alors vous serez sauvés, dit le verset qui a été dit par Paul dans 1 Corinthiens 15. நான் சொல்றேன், திருப்பி கவனிங்க, அந்த வசனத்தை கவனிங்க. நான் சொன்னேன், நான் ஸ்பொட்டா தான் கதைப்பேன், அங்க சரியா ஊண்டி கவனிக்கணும். நான் சொன்ன பிரகாரமாய் நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால், si vous avez accepté l'évangile de la manière dont je vous l'ai dit, alors vous serez sauvés. ஏன் அப்படி சொன்னார்னா, எடுக்காதீங்க, கலத்தை புத்தகம் சொல்லும்போது சொல்றாரு வேறு சுவிசேஷம் இருக்குது. Parce que dans le livre des Galates, il dit il y a également d'autres évangiles. 2 கொரிந்தியர் 11 எடுக்காதீங்க, சொல்லப்பட்டிருக்குது நீங்க ஒரு வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை, வேறொரு இயேசுவை போதிச்சாலும் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. Parce que dans 2 Corinthiens 11, il est dit si on vous annonce un autre évangile, une autre doctrine, un autre Jésus, vous acceptez cela aussi. வேத அழகா சொல்லுது, கர்த்தாவே கர்த்தாவே நீங்க சொன்னாலும் நீங்க இயேசுவை தான் ஆராதிக்கிறீங்கன்னு நம்ம 100% சொல்ல முடியாது. Ce n'est pas parce que vous appelez l'Éternel l'Éternel, on ne peut pas croire qu'à 100% c'est vraiment le vrai Dieu que vous êtes en train de pour lequel vous êtes en train de faire un culte. நான் இப்படியே சொல்லவா, யெகோவா சாட்சியும் இயேசு கர்த்தர்னு சொல்லுது. Aujourd'hui les témoins Jéhovah disent également que le Seigneur Jésus est Dieu. மர்மோன்னு சொல்லுது. Les mormons également. கத்தோலிக்கரும் அப்படி சொல்றாங்க. Les gens catholiques également. ஆவிக்குரியவங்க அப்படி சொல்றாங்க. Et même les spirituels ont cette même foi. இந்த 4 குரூப்பும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் chacun d'eux appelle l'Éternel l'Éternel. கர்த்தருக்கு தெரியும் இதுல யார் உண்மையா கர்த்தர் கூப்பிடுறாங்க. L'Éternel seul sait qui est-ce qui appelle Dieu réellement. நான் சொல்றேன், அப்ப அது சொல்லும்போது அப்ப நீங்க சுவிசேஷத்தை எந்த விதமாக ஏற்றுக்கொண்டாலும் நீங்க பரலோகம் போன்னு வேதம் சொல்லல. La Bible ne dit pas que de n'importe quelle manière tu acceptes l'évangile, tu iras au paradis. பவுல் சொல்றான், நான் சொன்ன விதமா நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தா. Paul dit si tu acceptes de la manière dont je l'ai enseigné. பவுலுக்கு சுவிசேஷம் யாரும் சொல்லி கேட்கல. பவுலுக்கு சுவிசேஷம் இயேசுநாதரே வானத்தையும் பூமியையும் படைச்ச அந்த யெகோவா தேவன், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாய்ப்பட அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். C'est l'Éternel Dieu qui a créé les cieux et la terre, c'est-à-dire c'est Jésus-Christ lui-même qui a enseigné le salut, l'évangile à Paul. அவன் சொன்னா, மனுஷன் மூலமா நான் அந்த சுவிசேஷத்தை கேட்கல. Parce que Paul dit clairement dans la Bible, ce n'est pas par les hommes que j'ai été enseigné. கர்த்தரே எனக்கு வெளிப்படுத்தினார். Mais c'est l'Éternel qui m'a donné cette révélation. 1 கொரிந்தியர் அதே 1 கொரிந்தியர் 1 4 வந்து வாசித்து பார்த்தால் Dans 1 Corinthiens chapitre 1 à 4 aussi vous lisez. 15 1 4 மட்டும்
1 Corinthiens 15, versets 1 à 4. அப்போ வாசிச்சு பார்த்தா அவர் சொல்றாரு, எங்களுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்றும் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் விசுவாசித்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். L'Éternel Dieu est mort pour mes péchés et il est ressuscité le 3e jour. Si vous avez foi en cela, alors vous serez sauvés. நான் சொன்னேன், கத்தோலிக்க சபையா இருக்கட்டும், எங்கட சபையா இருக்கட்டும், யார் சபையா இருக்கட்டும், ஆண்டவர் என்ன சொல்ற பச்சாதாபம் உள்ளவர் அல்ல. Que ce soit les églises catholiques, que ce soit notre église ou encore une autre église, Dieu aujourd'hui ne prend pas parti. யார் ஒருவன் தன் பாவத்தின் அகோரத்தை, ஆழத்தை, உயரத்தை உணர்ந்து வாதிக்கப்பட்டு நான் நரகத்துக்கு போவேன்னு நடுங்கி, இயேசுவே நீ ரட்சகர், 2000 வருடத்துக்கு முன்பு என் பாவத்தை நீங்க சுமந்து தீர்த்தீர்னு அவன் உண்மையாய் விசுவாசிக்கிறானோ அவன் மாத்திரம் தான் ரட்சிக்கப்படுவான். C'est celui qui reconnaît de tout son cœur son péché, c'est-à-dire la profondeur, la longueur, la largeur de son péché, et qui accepte de tout son cœur qu'il est pécheur devant l'Éternel, qui confesse ses péchés, lui seul seulement sera accepté, sera sauvé par l'Éternel. நான் இந்துவா இருந்தபடினா நான் இந்து மதத்தை பின்பற்றினேன். Le pasteur est né en tant qu'hindouiste, donc il a suivi cette religion. ஒரு கத்தோலிக்க சமயத்துல இருந்தா கத்தோலிக்க சமயத்தை பின்பற்றுறாங்க. Peut-être quelqu'un qui est né dans le catholicisme a suivi également cette religion. ஏன் ஆவிக்குரிய சபையில பிறந்தவங்க ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி பின்பற்றுறாங்க. Et une personne qui est née dans une église spirituelle suit la doctrine de cette église. ஆகவே அதனால ரட்சிப்பு வரதல்ல. Ce n'est pas à cause de cela que nous sommes sauvés. தேவனுக்கு அதாவது சொல்றது தேவ மகிமையற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நான் என்ன சொல்றது பாவின்னு உள்ளத்திலே சொல்றவன் அல்ல, உள்ளத்திலே உணர்ந்து. Nous avons été chacun échus de la gloire de Dieu. Ce n'est pas celui qui dit qu'il est pécheur, c'est celui qui le reconnaît de tout son cœur. இது ரெண்டு தான். முதலாவது நான் பாவத்தை உணர்கிறோம். Premièrement, est-ce que je ressens que je suis pécheur? இரண்டாவது இயேசு தெய்வம். Deuxièmement, est-ce que je reconnais que Jésus-Christ est Dieu? இந்த உலகத்தை வார்த்தையினால் உண்டாக்கின தெய்வம் இயேசுன்னு நீ உணரணும். Est-ce qu'aujourd'hui je reconnais que c'est Dieu qui a créé le monde par sa parole? இந்த அண்ட சராசரத்தையும் ஒரு 6 நாள்ல படைத்த தெய்வம் இயேசு. Tout l'univers, Dieu a créé en 6 jours. அந்த இயேசு 2000 வருடத்துக்கு முன்பு மரியாதை வயிற்றிலே பரிசுத்த ஆவியால் கற்பம் தரிக்கப்பட்டு 33 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்து ஒரு பாவமும் செய்யாம தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அவர் மரித்தார். Il y a plus de 2000 années, on voit que Jésus-Christ, qui a été conçu donc dans le ventre de la Vierge Marie par l'aide du Saint-Esprit, il a vécu 33 ans et demi sur terre. Ensuite, il est mort pour nos péchés et il est ressuscité le 3e jour. Jésus-Christ n'avait pas le besoin de mourir. வேதம் தெளிவா சொல்லுது, எடுக்காத எசேக்கியேல் 18ல பாவம் செய்ற ஆத்மா சாகும். Dans Ézéchiel 18, la parole dit clairement, l'âme qui fait le péché, il mourira. அதனா அந்த பாவம் மரணம் என்பது நரகத்துக்கு தள்ளப்படுது. இரண்டாவது 3 மரணம் இருக்கு பைபிள்ல. இது நரகத்துக்கு போறது கடைசியா. La mort veut dire celui qui ira en enfer. Il s'agit là de la finalité définitive de l'âme. அப்ப ஆண்டவர் ஒரு பாவமும் செய்யல. Donc on voit que Jésus-Christ n'a commis aucun péché. பாவம் செய்த ஆத்மா தான் மரிக்கும். Mais la Bible dit clairement c'est l'âme pécheur qui mourira. மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Jésus-Christ n'avait pas donc la nécessité de mourir. இன்னொரு சொன்னா இயேசு என்ன சொல்றது மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Il n'y avait pas besoin que Jésus-Christ meure. ஆனால் இயேசு மரித்தார். Mais quand même Jésus-Christ est mort. ஏன்? Pourquoi? தேவன் அழகா ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. அவருக்குள், அது எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், அவருக்குள் நாம தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் சிலுவையிலே பாவமாக்கினார், சாபமாக்கினார் கூட வேற சொல்லுது. Afin que nous soyons justice en lui, l'Éternel est mort sur la croix afin de nous justifier. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி சிலுவையிலே எங்களுக்கு ரட்சிப்பை வாங்கி தந்தார். Celui qui est pendu, on voit sur le bois, on voit que celui-là atteint la mort. C'est à cause de cela, parce que nous étions pécheurs, l'Éternel est mort sur la croix afin de nous délivrer. Il y a beaucoup de choses qui sont miraculeuses dans le monde. Et le plus grand des miracles, c'est ce qui s'est passé, le sacrifice sur la croix. Parce que je suis pécheur. Il est à 100% அந்த 100% பரிசுத்தத்தை அல்லது அந்த நீதியை என் தலைமையிலேயும் என்னுடைய முழு பாவமும் நான் இனி செய்ய போற எல்லா பாவத்துக்காக சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். Jésus-Christ qui est 100% saint, lui qui est 100% juste, est mort sur la croix afin que mes péchés, tout ce que moi j'ai commis, il puisse l'enlever, me pardonner. அந்த வசனம் எனக்கு நல்லா பிடிக்கும். Le pasteur dit j'aime beaucoup cette parole, ce verset. பாவத்தை சுமந்து தீர்த்தார். அப்படியே அதாவது கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி எல்லா பாவத்தையும் கழுவிட்டார். Il a supporté tous mes péchés de façon à ce qu'aucune condamnation puisse régner me concernant.
Il n'y a aucune autre religion qui puisse me donner le எந்த salut. பாஸ்டர் ரட்சிப்பு தர முடியாது. Aucun autre pasteur peut me sauver. எந்த பிஷப்பும் ரட்சிப்பு தர முடியாது. Aucun autre titre spirituel de personne ne pourra me sauver. நீ இந்த பாவத்தை இன்னைக்கு ரெண்டும் நான் இப்போ கத்தோலிக்க சபையோ அல்லது மர்மோனையோ பேசலை, நான் எங்களோட ஆவிக்கிற சபையை சொல்றேன், ரெண்டு காரியத்தையும் ஆவிக்கிற சபை அநேகம் செய்யவே இல்லை. Aujourd'hui, il y a un équilibre à tenir dans l'église spirituelle. Il y a deux choses importantes aujourd'hui que nous ne suivons pas. நீ பாவின்னு சொல்லி ரட்சிக்கப்பட முடியாது. Ce n'est pas parce que je suis pécheur que je peux être sauvé. பாவத்தின் அகோரத்தை உணர்கிறாயா? Est-ce qu'aujourd'hui je ressens la profondeur de mon péché? பாவம் எவ்வளவு அசிங்கம், பாவம் எவ்வளவு உன்னை மாற்றி எடுக்குது உனக்கு தெரியுதா? Est-ce que tu reconnais à quel point ce péché est une iniquité, c'est une chose mauvaise qui nous sépare de Dieu? அது ஒரு பக்கம் தான். Ça c'est juste un côté. அடுத்த பக்கம் வானாதி வானம் கொள்ள முடியாத. De l'autre côté, on voit le Dieu qui a créé les cieux. வானத்தையும் பூமியையும் நான் நிரப்புறவர் அல்லவா என்று சொன்னவர். Il a dit c'est moi qui rends la plénitude dans les cieux et la terre. அதான் அடிக்க சொல்வேன், நல்லா கவனிங்க, வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார். ஆனா என்னையும் உன்னையும் இதை நீ உணரணும், என்னையும் உன்னை ரட்சிக்க தன் ஜீவனையே சிலுவையிலே பலியாக தானமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். La Bible dit clairement, il a créé les cieux et la terre par sa parole, et on voit que chacun de nous, c'est en donnant lui-même en sacrifice vivant qu'il nous a sauvés. இதை நீ நம்பாம ஆவிக்குரிய சபை அது இதுன்னு சொல்லி அது எந்த சபைன்னு சொல்லியும் நீ தப்ப முடியாது. Si je ne crois pas cette doctrine, si je ne crois pas cet enseignement, je ne suis pas sauvé. Et en disant que je reste quand même dans une église spirituelle. நான் உங்களுக்கு சொல்றேன், தெய்வத்தை நீ அறிய 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 இந்த ரட்சிப்புடைய மகிமை அது இமயமலை போல் வளர்ந்து கொண்டு வரும். Plus je grandis dans la connaissance du Seigneur, ainsi je grandirai également dans la connaissance, dans l'enseignement de Dieu. ஓகே, நான் இதை ஏசோதேனா கவனிங்க, நான் சொன்ன பிரகாரம் நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாட்டி உங்களுடைய ரட்சிப்பு வராது, நீ நரகம் தான். யாரா இருந்தாலும் நரகம் தான். நீ பிஷப்பா இருந்தாலும் பாஸ்டரா இருந்தாலும் பாஸ்டர் அப்பனா இருந்தாலும் நீ நரகம் தான். Paul dit clairement, si vous avez accepté l'évangile d'après ce que je vous ai dit, c'est-à-dire d'après la parole de Dieu. அதே போல தான் நான் வாரேன். Et de la même façon aujourd'hui je voudrais vous ஜெபம் வந்து நீ 24 hours ஜெபிச்சு பிரயோஜனம் இல்ல, முழங்கால இருந்து ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்ல, என்ன ஜெபிச்சல ஆண்டவர் சொன்னாதானே, நான் சொன்ன பிரகாரமா நீ இதை ஏற்றுக்கொள்ளணும். இதை சுவிசேஷம் அது மாதிரி இன்றைக்கு சொல்றாரு, நான் சொன்ன பிரகாரமா ஜெபிச்சா நான் பதில் தருவேன். இல்ல நீ முழங்கால இருந்து படிச்சாலும் சரி, 3 மணிக்கு விடிய எழும்பி ஜெபிச்சாலும் தரணும். Ce n'est pas parce que l'homme met des conditions, parce que nous prions pendant 24 heures ou nous prions à genoux, que nous allons être sauvés. Il faut regarder de quelle manière l'évangile a été prononcé et de quelle manière est-ce que je dois avoir foi pour être réellement sauvé. Il y a 24 points que j'ai notés. Je n'ai pas terminé le premier point. Parce que parmi ces 24 points, le premier est un point principal. தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். அவரிடத்திலே சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். இதுதான் மிக முக்கியமானது. Il est impossible de plaire à Dieu sans avoir la foi. மற்றது முக்கியம் இல்லைன்னு சொல்லல. Je ne dis pas que les autres choses ne sont moins importantes. மற்றது எல்லாம் இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. Mais si j'ai les 23 choses mais que je n'ai pas la foi, alors c'est inutile. நான் இந்த ஜெபத்தை குறித்து அவ்வளவாய் பேசுறேன்னா அநேகம் ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபம் கேட்கப்படுறா இல்லைன்னு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். Pourquoi j'insiste sur ce point? Parce que beaucoup d'entre nous prions, mais notre prière n'est pas forcément entendue par Dieu. 31வது எடுக்காங்க 2 கடைசி 2 வசனத்தை சொல்லுது, எசேக்கியா அவங்க ஜெபிச்ச போது அது பரலோகம் வரை எட்டினது. Dans la prière, on voit dans la Bible qu'Ézéchias a prié et cette prière a été entendue parce qu'elle est montée jusqu'au ciel. Et aujourd'hui, nos prières ne montent même pas au-delà du plafond de cette salle. Parce qu'Ézéchias a prié d'après ce qu'il a été donné, comment, la façon il faut aller prier. Premièrement, pour avoir la foi, il est important de lire beaucoup les Écritures. Et deuxièmement, c'est en donnant une certaine importance qu'il faut lire la Bible pour essayer de comprendre. Il faut également la méditer. Il faut lire les livres spirituels. Et à ce moment-là, nous allons pouvoir croître dans la foi. De quelle manière vous lisez la Bible? De quelle manière est-ce que vous la méditez? De quelle manière est-ce que vous apprenez les versets? De quelle manière est-ce que vous recevez l'intelligence depuis la parole?
பெருகும். C'est en fonction de cela que votre foi va être augmentée comme une montagne. உங்களை சபையில் சிலர் தியான வாழ்வே செஞ்சிருக்க மாட்டீங்க. Parfois dans l'église, je peux dire que certaines personnes n'ont jamais médité la parole. ஒரு சிலர் நீங்க ஒரு வசனம் தன்னும் ஒரு 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 சாப்டர்ல ஒரு கால்வாசி தன்னும் நீங்க பாடமாக்கி வச்சிருக்க மாட்டீங்க. Peut-être que certaines personnes dans un chapitre n'ont même pas appris le tiers. அநேகர் கருத்தா நம்ம வாசிக்கிறது இல்ல. Beaucoup d'entre nous ne lisons pas en nous penchant pour voir ce que dit la parole de Dieu. எப்படி நம்மளுடைய விசுவாசம் வளர்ச்சிக்கப்படும்? Comment est-ce que notre foi va pouvoir grandir? முதலாவது. Premièrement. இரண்டாவது நான் சொன்னேன். Deuxièmement. குற்றமற்ற மனசாட்சி. Il faut avoir un cœur sans culpabilité. குற்றமற்ற மனசாட்சி எப்ப இருக்குதோ அப்ப விசுவாசம் பாதிக்கப்படும். À chaque fois que j'ai la culpabilité, alors ma foi donc ne sera pas équilibrée, ne sera pas stable. நான் சொன்னேன் தாவீது மிகப்பெரிய உதாரணம் சொன்னேன். Je vous ai donné un grand exemple concernant David. சாகொல்லல. Il allait se faire tuer. ஏற்கனவே சவுல் இவனை சாகறதா திரியறான். Parce que Saul est en train de le chercher pour le tuer. அவன் சத்துருவா இருந்தால் கூட. Même si c'était son ennemi. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியானாலே. Comme c'est une personne qui a été oint. அவன் தொடக்கூட விரும்பல. Il n'a même pas voulu le toucher. அந்த சாகை மட்டும் தான் விட்டுனான். Il a touché et coupé juste le bout de sa tunique. அவனுடைய இதயம் அடித்துடிச்சது. Parce que son cœur a tressailli. ஏன்னா அதுதான் அந்த நான் சொல்றதுபடி அது நல்ல மனசாட்சி. Parce que c'est voilà ce qu'on appelle la bonne conscience. அவன் சொன்னான் தேவன் அவரை சாகொண்டா சாகொள்ளட்டும் நான் அபிஷேகம் பண்ணவன் மேல் கையை நான் வைக்க மாட்டேன். Parce que David a dit si Dieu a comme plan de le tuer, qu'il le tue, mais moi je ne mettrai pas la main sur l'homme qui a été oint par Dieu. அவன் தன் மனசாட்சியை கூர்மையா வைத்தான். Et donc c'est ainsi il a gardé sa conscience afin qu'elle soit pointue devant Dieu. நான் தெளிவா சொன்னேன் மூணு காரணம் சொன்னேன் மனசாட்சியை நீங்க குற்றமற்றதாய் தெளிவாய் கூர்மையா வச்சிருக்கிறது மூணு காரியம் செஞ்சா அது நடக்கும். Je vous ai dit 3 choses que nous devons accomplir pour garder une bonne conscience sans souillure. கட்டளைகளை அதாவது கட்டளைகளுக்கு தானே அந்த கட்டளைகளை நாங்க இது அதான் எடுக்காங்க 119 சங்கீதம் 11 சொல்லப்பட்டது போல இருதயத்தில் அந்த கட்டளைகளை நாங்க பாடமாக்கி வைக்கணும். Comme il est dit dans le psaume 119, les commandements de Dieu, nous devons les apprendre par cœur afin de les garder dans notre cœur. உதாரணத்துக்கு கிறிஸ்து ஒருவரை மன்னித்தது போல் ஒருவரை மன்னிங்க. De la même façon que Jésus-Christ nous a pardonné chacun de nous, apprenons à pardonner les uns les autres. இது பாடமாக்கி வச்சிருந்தா Cela je dois l'apprendre. பாடமாக்கி ஃபுல்லா பாடமாக்கி வச்சிருந்தால் Si je l'apprends vraiment, ஒருவனை மன்னிக்க முடியாம இதயத்தை கடினப்படுத்தும் போது இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவரோடு பேசுவார். Lorsqu'il arrive un différend et que je n'arrive pas à pardonner quelqu'un et que mon cœur s'endurcit, Dieu me parlera par cette parole que j'ai appris afin que je puisse pardonner mon prochain. Ensuite, il y a une autre parole qui dit soyez vraiment, ayez l'oreille pour écouter, soyez patient pour parler et soyez également dans le silence sans vous mettre en colère. Si j'apprends ce verset, au moment où je compte pécher, et bien à ce moment-là Dieu me parlera par sa parole afin que je puisse persévérer dans la patience. Et donc cette conscience c'est comme un ordinateur. C'est ce que j'enregistre dans l'ordinateur que je peux retrouver. Si tu veux que le Saint-Esprit agisse afin que tu ne pêches pas, il faut que tu puisses garder la parole de Dieu dans ton cœur. Il faut que tu puisses enregistrer les commandements de Dieu. Je peux peut-être dire que 99% d'entre nous, peut-être que nous connaissons le commandement, mais nous ne l'avons pas appris à garder dans notre cœur. Par exemple, je sais qu'il faut pardonner mon prochain. Je ne parle pas de cela. Mais est-ce qu'aujourd'hui j'ai appris par cœur la parole concernant pardonner les autres et est-ce que je l'utilise au bon moment? Deuxième chose, j'ai dit il faut apprendre à obéir. எல்லாத்தோட மேலாக பரிசுத்தாவி சத்தத்தை கேட்கும்போது அவருக்கு எதிர்த்து நிக்காதபடிக்கு அவரோட ஃப்ளோ பண்ணுங்க. மனசாட்சி ரொம்ப பொறுமையா. Au-delà de toute chose, il faut que j'apprenne à obéir. Quand le Saint-Esprit me parle, afin d'obéir, écouter sa parole et de ne point pécher. அடுத்து நான் சொன்னேன் ஜெபவாத சொன்னேன். Ensuite, je vous ai parlé de la vie de prière. ஜெபம் பண்ண விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். Plus je prie et plus ma foi va être augmentée. விசுவாசம் வர்த்திக்க பண்ண ஜெபம் பெருகிக்கொண்டே போகும். Et plus ma foi augmente, j'ai envie de prier davantage. இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு.
Parce qu'il y a une relation entre la prière et la foi. எப்படின்னு தெரியாது வேதம் தெளிவாக சொல்லுது. Et comment? Parce que la Bible me le dit clairement. அதான் போன பார்த்தோம். Nous avons vu cela la dernière fois. அப்ப நம்ம ஜெப வாழ்வு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது அது தேவை. அது கூட்டுறது நல்லோம், முழங்காலில் ஜெபிக்கிறது நல்லோம், காலையிலேயும் ஜெபிக்கிறது நல்லோம், இரவு 12 மணிக்கு ஜெபிக்கிறது நல்லோம். Il y a différentes manières de prier, c'est-à-dire se mettre à genoux, prier dès l'aube, prier longuement. Tout cela, ce sont des manières de prier. அது எப்ப நல்லோம்னா அவர் சொன்ன பிரகாரமாய் நீ ஜெபம் பண்ணும்போது இப்ப நீ செய்யற காரியங்கள் மிகப்பெரிய உதவியா. Tout cela te sera utile si tu pries de la manière dont l'Éternel te guide pour prier. நான் சொன்னேன் ஜெபத்திலே சில காரியங்களை நான் சொல்லியிருக்கேன். அதன்படி ஜெபித்தால் தான் அந்த ஜெபம் கேட்கப்படும். Il faut prier de la manière dont Dieu nous a enseigné à prier. நாம சொன்னேன் முதலாவது துதி. La première chose, je vous ai également parlé d'adorer le Seigneur. எனக்கு கிறிஸ்தவ வாழ்விலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது துதி. Dans la vie chrétienne, ce que j'aime beaucoup, c'est cette adoration. ஏன்னா Pourquoi? வேதம் சொல்லுது எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமை உள்ள தேவன். Au-delà de toutes les adorations, de toutes les louanges, on voit que c'est un Dieu qui vit au-delà de toutes ces choses. சொன்னீங்க இப்ப நான் ஒரு ஆளை புகழ்றேன்னு வைங்க. Admettons par exemple, je fais des éloges concernant quelqu'un. ஒரு மனுஷனுக்கு லிமிட்டுக்கு மேல புகழ்ந்தா எங்களுக்கே ஒரு மாதிரி போறோம். என்ன நாங்க நடிக்கணும்னு தெரியாது. Si quelqu'un fait des éloges au-delà d'une certaine limite, on se demande est-ce qu'il dit vrai ou il dit faux. ஒரு மனுஷனை போறது ஒரு லிமிட்டா இருக்கு. Parce qu'il y a une certaine limite lorsque nous faisons des éloges sur quelqu'un. வேதம் சொல்லுது அதாவது எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலானா நீ எவ்வளவு துதிக்க அது லிமிட் இல்லாம நீ துதிக்க. C'est un Dieu qui vit au-delà de toutes les adorations, de toutes les louanges qui peuvent être prononcées par un homme. C'est-à-dire, regardez quelle est sa place et où est-ce que Dieu vit aujourd'hui. ஆனால் எப்ப அப்படி நடக்கும்னா நீ கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும்போதுதான். Et tout cela sera accepté lorsque tu grandis dans la connaissance du Seigneur. நான் சொல்றேன் உண்ட. Je vais vous donner un conseil. நீ கர்த்தரை அறிகிற அறிவிலே நீ வளர plus vous grandissez dans la connaissance de Christ, நான் சொல்றேன் யாரும் இந்த துதியை நிப்பாட்ட முடியாது. Personne ne pourra te limiter, stopper ton adoration, tes louanges. புது துருத்தியில திராட்சரசத்தை போட்டா அது பொங்கி வழியும். Dans un vase nouveau, lorsque vous versez du vin, on voit que cela va être multiplié. அது தடுக்க முடியாது. On ne pourra pas le limiter. அதே போல De la même manière, பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரை நீங்க அறிய யார் வந்து தடுத்தாலும் சாவுதான் சொன்னாலும் உன்னால அந்த புது துருத்தி துள்ளுறது போல உன்னுடைய இதயத்தில் இருந்து அவரை குறித்த மகிமைகள் அது பொங்கிக் கொண்டேதான். Si je grandis dans la connaissance du Père, du Fils et du Saint-Esprit, si je grandis réellement et que j'ouvre ma bouche afin de le louer, afin de l'adorer, on voit qu'à ce moment-là, l'Éternel me bénira et il pourra multiplier cela afin que rien puisse me stopper. எனக்கு விலங்கல மேலே இருந்து சவரி இல்ல பிரபு மேலே இருந்து ஏன் உங்களை துதிக்க தூண்டணும்? Je ne sais pas pourquoi est-ce que la personne qui dirige les louanges doit vous encourager pour louer Dieu. உனக்கு தேவனை தெரிந்தா இவன் ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. உண்ட வாய் தொடங்கிரும் துதிக்கிறது. Parce que si vous connaissez, vous avez cette connaissance de l'Éternel, votre bouche va automatiquement s'ouvrir pour glorifier l'Éternel. வேதத்திலே சொல்லுது சங்கீதத்திலே அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்க. Entrez dans ses portes avec de louanges, entrez dans ses parvis avec l'adoration, dit clairement le verset dans le psaume. அப்ப முதலாவது ஜெபத்துக்கு போகும்போது அதத்தா அப்படித்தா அதெல்லாம் இல்ல. அவருடைய நாமத்தை துதிச்சு ஸ்தோத்திரிச்சு புகழ்ந்து கொண்டு தான் உள்ள போகணும். Il ne faut pas commencer par des supplications, il ne faut pas commencer par des demandes auprès de Dieu. Il faut aller entrer dans la maison de Dieu avec les adorations et les louanges. இது செயற்கையா வரக்கூடாது. Il ne faut pas que cela arrive parce qu'on nous le demande. அவர் அறிகிற அறிவிலே இயற்கையா வரணும். Il faut que cela vienne naturellement parce que nous avons la connaissance de sa parole. எத்தனை பேருக்கு ஏதாவது நான் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சா கையெழுத்துறாங்க சொல்லுங்க. Est-ce que certains vous comprenez? எங்களுடைய தெய்வத்தை நான் அடிக்க சொல்லுவேன், எங்களுடைய தெய்வத்தை துதிக்கிறதுல ஸ்லாக்கியம் இந்த உலகத்துல வேற எதிலையும் இல்ல, வேற எதிலையும் சந்தோஷம் இல்ல. C'est un grand cadeau qui nous a été donné aujourd'hui et une grande joie de pouvoir louer l'Éternel, de pouvoir l'adorer aujourd'hui. திரும்ப சொல்றேன், மதத்தை விட்டு வெளியில வா. C'est pourquoi il faut donc quitter le terme de religion. அது ஆவிக்குரிய மதமா இருந்தாலும் சரி, வெளியில வா. Même si c'est une religion que vous pensez être spirituelle, ne restez pas encerclés. தெய்வத்தை அறி. Mais plutôt grandissez dans la connaissance de Dieu. யாரும் துதிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன் புது துருத்தியில திராட்சரசத்தை போட்டா அது பொங்கித்தான் ஆகணும். அது மாதிரி நீ தேவனை அறிய நீ துதிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா செத்து போகணும். C'est pourquoi si vous grandissez dans la connaissance du Seigneur, personne n'a besoin de vous dire de louer l'Éternel. Vous le ferez vous-même de tout votre cœur.
இதுல வெளிப்படுத்துற சுவிசேஷம் அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இயற்கையா நீங்க என்ன சொல்றது உட்கார்ந்த இடத்துல துதிச்சு மேலே எழுதிடுவீங்க. En lisant les chapitres Apocalypse 4 et 5, vous allez voir comment est-ce qu'on parle de louange, d'adoration. ரெண்டாவது நான் சொன்னேன் போன முறை பாவ அறிக்கை. Deuxièmement, je vous ai dit également confesser nos péchés. முதல் துதியோட போறோம். Donc premièrement, nous entrons avec les louanges. நல்லா துதிச்சு ஆராய்ச்சோன்னா கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்க தொடங்கும். Une fois que nous louons, adorons le Seigneur de tout notre cœur, nous entendrons la voix du Seigneur. நான் अनेक தடவை ஜெபிக்கும் போது ஏதோ தடை இருந்து கொண்டிருக்கும். எனக்கு தெளிவா தெரிஞ்சிடும். நேத்து எங்கேயோ புலம்பிட்டு கர்த்தர் போட்டு இனி அங்கால தேவ சமாதானம் வராது. இது எங்கேயோ அறிக்கை பண்ணாம வராது. Parfois, lorsque je prie, je me dis que je ne suis pas en bonne relation avec Dieu, donc est-ce qu'il y a un obstacle quelque part? Et donc je recherche en priant, en louant l'Éternel. எந்த சின்ன பாவமா இருந்தாலும் நம்ம அறிக்கை செஞ்சு தான் அடுத்த ஸ்டெப்ல போறோம். Et je me demande qu'est-ce que j'ai fait comme péché, même si c'est un petit péché, j'ai besoin de confesser mon péché. நெகேமியா பாருங்க. Regardez par exemple Néhémie, எஸ்ராவை பாருங்க. தானியேலை பாருங்க. Daniel. முன் சொல்லிட்டே போலாம். பாவ அறிக்கை அவங்களுடைய ஜெபத்திலே ஒரு 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 என்ன சொல்றது செய்யாம அவங்க போகல. On peut citer encore beaucoup d'autres hommes de Dieu. On voit qu'ils ont fait la confession des péchés. நாங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். Il est vrai que nous sommes sauvés. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மைதான். Également lavés par le sang de Jésus. நாங்க நீதிமானா இருக்கிறது உண்மைதான். Et également appelés justes. இன்றைக்கு மரிச்சா பரலோகம் போகிறது நிச்சயம்தான். Et que nous avons la certitude que si nous mourons aujourd'hui, nous irons au paradis. ஆனால் இந்த உலகத்திலே நீ அப்படி இருந்தால் கூட பாவத்திலே நீ அறிக்கை பண்ணாமல் இருப்பாயா இருந்தால் உன் ஜெபத்துக்கு அந்த தடையை போட்டுருவார். Mais sur terre aujourd'hui, si nous n'avons pas l'humilité de confesser nos péchés, alors on n'ira pas au Seigneur. On ne l'acceptera pas. நான் உங்களை ரட்சிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன குறுகி போயிட்டேன் இந்த கை. Et donc la parole dit également, ma main n'est pas retenue afin de ne pas pouvoir vous sauver aujourd'hui. அங்க ரட்சிக்க சொன்னது இப்ப நான் சொல்ற ரட்சிக்க சொல்லல. அதாவது ஒரு பிரச்சனை இருந்து உங்களை விடுவிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன இந்த கை என்ன குறுகியா இருக்குன்னு ஆண்டவர் கேக்குறாரு. L'Éternel dit, ma main n'est pas trop petite pour ne pas pouvoir vous sauver. Ça veut dire que tout est possible encore à Dieu. எனக்கு உனக்கு நடுவுல பாவம் நிக்குது. அதுதான் இந்த கையை நீட்ட முடியல நான். Mais je n'interviens pas, je ne viens pas à ton secours parce qu'entre toi et moi aujourd'hui il y a ton péché. அக்கிரம சிந்தங்கள் இருந்தால் நான் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன். Si vous avez des pensées pleines d'iniquité, Dieu dit, je n'écouterai pas votre prière. நான் கைய கால ஆட்டி அசைச்சு நான் பேசினாலும் எந்த வாழ்க்கையில அதுதான் உண்ட வாழ்க்கையில எந்த வாழ்க்கை உண்டுதான். ஆண்டவர் பச்சாதாபம் அல்ல. நான் பாவம் செய்தாலும் அதே பிரச்சனை தான். Même si aujourd'hui je parle sur scène, c'est la même justice qui est pour moi que pour vous, parce que Dieu ne prend pas parti. நான் இதுக்கு சரியா பயப்படுறேன். Et donc moi j'ai la crainte concernant cette parole. ஏனா நான் தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சிருக்கேன். Parce que moi je vis dans l'expérience de la présence du Seigneur. ஆவி சொன்னானே நீங்க என்னத்தை எடுத்து எடுத்துருங்க. இது தேவ பிரசன்னத்தை எடுத்துறாங்க. David a dit, prends ce que tu veux de ma vie, mais ne m'enlève pas ta présence, Seigneur. நான் ஜெபிக்கும் போதோ அல்லது நான் வேதத்தை வாசிக்கும் போதோ எனக்கு தெரியும் தேவ பிரசன்னம் இருக்குதா இல்ல எனக்கே தெரியும். உனக்கு தெரியாது. Lorsque je prie, lorsque je lis la Bible, je sais maintenant est-ce que la présence de Dieu est avec moi ou elle n'est pas avec moi. அந்த பிரசன்னத்தை உணராட்டி நின்று கேளு ஆண்டவரே ஏன் பிரசன்னம் குறைஞ்சிருக்கு ஆண்டவரே. Et si tu vois que tu n'as pas la présence du Seigneur, pose la question dans ta prière, Seigneur, pourquoi tu n'es pas avec moi maintenant? ஆண்டவர் தெளிவா காண்பிப்பார் எங்க உள்ள பிரச்சனை. L'Éternel te montrera clairement quel est le problème, pourquoi il n'est pas avec toi maintenant. தாவீது ராஜா அந்த பஞ்சம் வந்ததுதானே. On voit que au temps de David, il y avait une famine. தாவீது ராஜா உபவாசம் பண்ணி ஆண்டவரை கேட்டா ஏன் இந்த பஞ்சம் வந்தது. Et donc David a jeûné et demandé à Dieu, pourquoi est-ce que tu as accepté cette famine? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பஞ்சம் இருக்குதா? வேத வாசிச்சா விளங்குது இல்ல, துதிச்சா சந்தோஷம் இல்ல, ஜெபிச்சா பதிப்பல்ல வரலையா, பஞ்சமா இருக்குதா? கேளு ஆண்டவரே எங்க ஆண்டவரே நான் பிளவுட்டேன். Est-ce qu'aujourd'hui dans ta vie il y a une famine spirituelle? Lorsque tu pries, tu vois que l'Éternel te répond pas. Lorsque tu lis la Bible, tu ne comprends pas. Lorsque tu médites, tu n'y arrives pas. Demande à l'Éternel, pourquoi Seigneur tu admets cette situation dans ma vie? Qu'est-ce que j'ai fait? Parce que si tu demandes de tout ton cœur, de toute ta bouche, l'Éternel te montrera ce qui est le problème. பாவம் செய்து மறைச்ச பிறகு நான் இந்த வேத வாசிப்பு என்னுடைய ஜெபத்திலே குறை வந்தோன்னு எனக்கு தெளிவாய் தெரியும். திருப்பி எங்க பிளவுட்டமோ அங்க திருப்பி போய் அந்த மன்னிப்பு கேட்கல ஆண்டவர் இந்த பிரசன்னத்தை எடுத்து கொண்டார். Moi je sais, dit le pasteur, que lorsque j'ai péché et que j'ai caché mon péché et que j'ai continué ma vie spirituelle, je sais que j'ai dû retourner sur mon péché pour le confesser, l'accepter de tout mon cœur, afin que l'Éternel puisse me guider à nouveau dans la prière et la lecture de la Bible. இப்ப இந்த ரெண்டை யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நீங்க ஜெபத்துல பாக்குறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது எத்தனை பேர் நீங்க துதியிலே ஆண்டவரை புகழுகிறதிலே
உண்மையாகவே புகழணும், புகழும் போது ஒரு பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம், இவரை புகழாத இவ்வளவு சந்தோஷம் அப்படி நீங்க உணர்றீங்க. Combien d'entre vous aujourd'hui vous ressentez qu'il est important de glorifier l'Éternel? Est-ce que votre cœur est rempli de joie? Est-ce que vous voyez une différence? Est-ce que vous voyez cette relation avec l'Éternel qui est très importante pour vous? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜெபம் கேட்க வேண்டியது கேட்கப்பட மாட்டாது. Parce que si vous n'êtes pas rempli de joie, vous n'êtes pas rempli de paix, lorsque vous glorifiez le Seigneur de tout votre cœur, comment est-ce que votre prière pourra être entendue? நான் போன ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஞாபகம், நான் கடைசி ஜெபிக்க சொன்னேன். ஒரு சிலர் நீங்க இப்படியே பாவத்தை காண்பித்து நீங்க அதுக்கு ஒன்றும் செய்யாதனால ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீயே மனம் திரும்ப நினைச்சாலும் திரும்ப முடியாத அளவுக்கு இருக்கிடுவார். La semaine dernière, je vous l'ai dit, il y a beaucoup de personnes, l'Éternel vous montre le péché, il répète, il vous le montre devant vous, mais vous n'écoutez pas. Dans ce cas-là, les mois, les jours vont passer, et après, si vous voulez vous reconvertir devant le Seigneur, alors vous n'y arriverez pas. Est-ce que vous me demandez où est-ce que cette parole existe dans la Bible? Dans Ésaïe chapitre 6, vous pouvez le lire. Que dit l'Éternel? முதல் 5 வசனமும் இவங்க அங்க சொல்லிக்கொண்டே இவங்க கடின இருந்தமாவே இருக்கிறாங்க, முரட்டாட்டம் உள்ள சனமா இருக்கிறாங்க. Dans les 5 premiers versets, l'Éternel dit, il parle en disant c'est un peuple qui est endurci, qui n'écoute pas. ஆண்டவர் ஏசாயா சொல்றாரு, அவங்களுடைய இருதயத்திலே அவங்க கேட்க முடியாத அளவுக்கு அவங்க இருதயத்தை மூடி போடு. Et l'Éternel Dieu dit à Ésaïe, de façon à ce que leur prière ne soit pas écoutée, leur cœur est enfermé. ரோமர் 11 அதிகாரத்தை விட்டு வாசி. Dans Romains chapitre 11 également on peut lire. Que leur dos soit courbé afin qu'ils ne voient plus. Parce que Dieu a quand même imposé des limites. C'est un Dieu qui est plein de compassion. C'est un Dieu qui est très persévérant. Il a beaucoup de patience, mais sa patience n'est pas illimitée. நீ அந்த உணர்த்தின பிறகு தொடர்ச்சியாய் நீ கடினப்படுத்தினால் ஒரு நாள் வரும் நீயா மனம் திரும்ப நினைச்சா கூட ஏசாவை போல நீ மனம் திரும்ப ரொம்ப கடினம். Lorsque l'Éternel te montre un péché, te révèle ton péché, si tu n'écoutes pas, si tu endurcis ton cœur, après notre vie ressemblera à la vie des sots. நான் சொன்னேன், ஒரு நாள் அடுத்த நாள் காலைக்கு நீ இங்க இருக்கிற எந்த பாவத்தை கொண்டு வர கூடாது, இரவுக்குள்ள முடிச்சிடாது. எந்த பாவமும் அதை அறிக்கை பண்ணிரு, யாரையாவது செஞ்சு அங்க போய் அதை அறிக்கை பண்ணி அதை தீர்த்து. Si tu as commis un péché aujourd'hui, fais en sorte de réparer ce péché, de l'accepter, de confesser devant Dieu, afin que tu n'aies pas de condamnation. Ne garde pas cela jusqu'au lendemain. சொல்றாரு, நீ கூப்பிடும்போது நான் பதில் சொல்வேன், எப்ப நீ பரிசுத்தத்துல ஒழுங்கா இருக்கணும். Dans Ésaïe, l'Éternel, la parole de Dieu dit, lorsque tu m'appelleras, je te répondrai, mais à quel moment? Si tu es bien dans ta sainteté. Parce que si tu vis une vie qui plaît à Dieu dans la sainteté, lorsque tu m'appelles, Dieu dira, oui, je suis là. அவர் சொன்ன பிரகாரமா தான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க என்னமோ நினைச்ச மாதிரியான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய சபை சொல்றதோ பாஸ்டர் சொல்றதோ சுவிசேஷம் இல்ல, வேதம் சொல்றதுதான் சுவிசேஷம். Il faut donc accepter l'évangile d'après ce qui est prédit dans la Bible. அதே போல ஜெபத்திலேயும் பாஸ்டர் சொல்லி பிரயோஜனம் இல்ல, நீங்க வேதத்தை வாசித்து வேதத்தில் இருக்கிறத பாருங்க. De la même façon, il faut prier comme la Bible nous a enseigné. Il est important de lire la Bible. நான் சொல்றது இருக்கான்னு பாருங்க. Et ce, quand je vous dis quelque chose, un enseignement, vérifiez dans la Bible si c'est écrit ainsi. சபையை போல நீங்களா ஆராய்ச்சி பாருங்க. Et donc, comme il est dit dans certaines églises, dans les versets, c'est à vous de regarder, discerner dans la Bible les écrits. On voit que la personne donc qui est débile, c'est la personne qui accepte ce que dit directement un homme de Dieu sans regarder à la lumière de la parole si ce qu'il dit est vrai. Et donc il y a un pasteur qui a dit, même si un ange me dit une parole, j'ai besoin de regarder à travers la Bible, dans quel chapitre, quel verset, est-ce que cette parole est correcte? J'arrive au troisième point. Remercier Dieu. Si vous n'avez pas d'expérience dans la vie chrétienne, alors tout le reste est inutile.
வேதத்தை விளங்கப்படுத்தி அதை அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போகத்தான். Le Saint-Esprit est venu sur terre afin d'habiter avec nous et afin que nous allons dans une certaine expérience de vie. ஆக சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க, நன்றி சொல்ல சொல்ல நன்மை பெருகும். Vous avez peut-être entendu dire que plus nous remercions le Seigneur, plus cela est bien dans notre vie. அதுல ஆக சொல்றதெல்லாம் நாங்க தேவ வாக்கா எடுக்க முடியாது. Mais tout ce que dit l'homme, nous ne pouvons pas le prendre comme parole de Dieu. இதுக்கு பைபிள் எங்கயாவது நீங்க ஆதாரம் சொல்ல முடியுமான்னு கேட்டா, et si vous dites mais est-ce qu'il y a une preuve concernant les écrits, பல ஆதாரங்கள் உண்டு. அதுல ஒரு ஆதாரத்தை தெளிவான காட்டுறேன். oui, il y a plusieurs preuves et je peux vous en donner un exemple. அதுக்கு முன்பாக avant cela, அதான் யாரு நீல் ஆண்டர்சன் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. il y a un pasteur qui s'appelle Neil Anderson. அவர் ரட்சிக்கப்பட்ட இன்ஜினியர், ஏரோகிராஃப்ட் இன்ஜினியர். On voit que c'est un ingénieur concernant l'aéronautique. இந்த 1969 ஆண்டு நிலாவுக்கு இறங்கினாங்க தானே, அதை டிசைன் பண்ணல இவர் ஒரு பாஸ்டர். Dans les années 50, on voit que c'est un homme également qui a décrit lorsque quelqu'un est parti au fait sur la lune. அதுக்கு பிறகு அவர் 75-76ல அதை விட்டுட்டு முழு பின்னர் பாஸ்டர் வந்துட்டாரு. Et ensuite il a arrêté cela et ensuite il est devenu un pasteur à plein temps. அவர் ஒரு காரியத்தை ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாரு. Et cet homme a écrit un livre. ஆவியில் நிரம்பி ஜெபிப்பது எப்படி? Comment être rempli d'esprit et prier. இவர் இதை எழுதும் போது யோசிச்சார், ஆவியில் நிறைந்த அடையாளங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சார். Il s'est dit mais quels sont les signes pour reconnaître que je suis rempli d'esprit? அப்ப ஜெபத்துக்கும் ஆவியில் நிறைறதுக்கு இந்த சம்பந்தம் தான் அவர் பார்க்க போறாரு. Il regarde quel est le lien entre rempli d'esprit et la prière. அப்ப அவர் புதிய ஏற்பாடு எடுத்து பவுலுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு அவர் பார்த்தாரு. Et donc il a observé quelles étaient les prières de Paul dans le Nouveau Testament. அவர் சொல்றாரு 90% பவுலுடைய ஜெபங்களிலே நன்றி சொல்றதை நீங்க பார்க்க முடியும். Il a dit donc que dans 90% des cas dans les prières de Paul, on pouvait voir qu'il remercie Dieu. சும்மா ஒன்று ரெண்டு வாசிப்போம். On va voir un ou deux exemples. 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 1 Corinthiens 1:6. Chapitre 1 verset 6. Le témoignage de Christ ayant été solidement établi parmi vous. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதும் என் தேவனை நன்றி சொல்ல சோத்திரம் நன்றி சொல்றேன். ஓகே. Il dit donc que je remercie le Seigneur pour cela. பிலிப்பியர் 1:6 தமிழ்ல அது ஸ்தோத்திரம் போடுற நன்றி தான் ட்ரான்ஸ்லேஷன். பிலிப்பியர் 1:6. Philippiens 1:6. Je suis persuadé que celui qui a commencé en vous cette bonne œuvre la rendra parfaite pour le jour de Jésus-Christ. நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:3 வாசிப்போம். 2 Corinthiens 1 verset 3. Béni soit Dieu le Père de notre Seigneur Jésus-Christ, le Père des miséricordes et le Dieu de toute consolation. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே. கொலோசியர் 1:5 ஒவ்வொரு நிருபங்களிலும் அந்த நன்றி சொல்ற வார்த்தை பாருங்க. 1:5. De votre charité pour tous les saints à cause de l'espérance qui vous est réservée dans les cieux et que la parole de la vérité, la parole de l'évangile vous a précédemment fait connaître. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். 1 தெசலோனிக்கர் 1:4. 1 Thessaloniciens 1:4. சொல்லிட்டு நான் ஒரு காரியத்தை விளக்கப்படுத்துறேன். 1 தெசலோனிக்கர் 1:4. Nous savons, frères bien-aimés de Dieu, que vous avez été élus. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2 தெசலோனிக்கர் 1:3. 2 Corinthiens. இல்ல 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 2 Thessaloniciens 1:3. Nous devons à votre sujet, frères, rendre continuellement grâce à Dieu, comme cela est juste, parce que votre foi fait de grands progrès et que la charité de chacun de vous, tous à l'égard des autres, augmente de plus en plus. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஓகே, ஸ்தோத்திரிக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, ஜெபத்திலே நீ ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதா இருந்தா இயற்கையா உனக்கு நன்றி சொல்ற தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ற ஒரு உணர்வில்லாகி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்கிறார். Si tu es vraiment rempli d'esprit, l'un des signes c'est que tu remercies le Seigneur. Sinon cela veut dire que le Saint-Esprit n'est pas en toi. ஆகவே ஜெபத்துக்கும் நன்றி சொல்றதை பிரிக்கவே முடியாது. Et donc on ne peut pas diviser
la prière et remercier. நான் அது பாரேன் ஒரு சங்கீத 95:2 வாசிங்க. Psaume 95, verset 2. முதல் தமிழ்ல வாசிங்க, பிறகு பிரெஞ்சு வாசிங்க. முதல் தமிழ்ல வாசிங்க. 95வது சங்கீதம் 2வது வசனம். துதித்தலுடனே அவன் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். Allons au-devant de lui. துதித்தலுடனே அவன் Allons au-devant de lui avec des louanges, faisons retentir des cantiques en son honneur. Cantiques, pardon, tout dit louange. Okay. ஆனா உண்மைப்படி நீங்க ஒரிஜினல் எடுத்து பார்த்தா சங்கீதங்களை பார்த்தா துதிங்கிற அந்த வசனம் சங்கீதம் மட்டும் எடுக்காதீங்க. இதுல 90% அது நன்றிங்கிற வார்த்தைகள் தான் வந்திருக்கு. Et donc on voit que dans ces louanges, 90%, donc c'est la façon de remercier Dieu. Et donc c'est avec remerciement que vous devez venir entrer dans ses parvis. Autant de bienfaits que l'Éternel a accomplis dans notre vie. Et moi je me retourne en arrière pour voir qu'est-ce qui s'est passé dans ma vie. Le pasteur dit j'étais hindouiste, issu d'une famille hindouiste et je ne connaissais pas qui était Jésus-Christ. J'étais à l'école et à peu près au niveau du brevet, je n'ai pas pu continuer, j'ai dû quitter l'école. Nous avons lu, nous avons chanté dans les chants, c'est que l'Éternel nous a pris de la poussière et nous a fait asseoir à côté des rois. Et vous savez comment j'interprète cette parole? Parce que j'étais dans la poussière. Je ne connaissais pas Jésus. J'étais dans le péché. Je ne connaissais pas toutes ces choses. Il ne m'a pas fait asseoir à côté des rois, il m'a fait asseoir à côté de Jésus qui est mon roi. Parce que je n'ai pas la volonté de m'asseoir avec quelconque roi. Vous savez également que je n'ai pas cette envie d'aller dans les autres églises. Il nous a fait asseoir à côté de lui qui est notre roi. Peut-être qu'aujourd'hui les gens nous reconnaissent comme une personne pleine de folie. Et à l'arrivée de Jésus-Christ, tout le monde sera étonné de nous voir avec qui est-ce que nous sommes assis. Il m'a pris, moi, une personne qui me connaissait bien, et il m'a enseigné afin que je puisse diriger l'église, afin que je puisse enseigner l'intelligence à une église, afin que je puisse les encourager dans la vérité, afin de leur enseigner qu'ils doivent être zélés dans la sainteté, et également de dire que l'Éternel Jésus-Christ est le seul sauveur. Il y a certains chants qui me touchent beaucoup concernant l'amour du Seigneur et ce qu'il a accompli sur la croix. Aucun autre amour est comparable à l'amour de Jésus, ce qu'il a fait pour nous, le sacrifice sur la croix. Si de tout ton cœur aujourd'hui tu acceptes que mourir dans ta chair, ensuite tu peux donc renaître et vivre avec Jésus de toute éternité, alors c'est que tu as la foi. Si tu le dis vraiment de tout ton cœur, alors là ça veut dire que tu es vraiment sauvé. Aujourd'hui, la bouche de certains confesse cela, mais nous ne le faisons que avec notre bouche. Nous ne le faisons pas de tout notre cœur. Il est important de confesser l'Éternel de tout notre cœur. Et je ne parle pas que pour moi, ces paroles sont également valables pour vous. Si vous acceptez réellement Jésus-Christ, alors tu n'as pas besoin forcément d'aller au paradis, mais tu peux vraiment être rempli d'allégresse maintenant. Tu peux être rempli de joie dès maintenant.
C'est certain que tu seras rempli de joie au paradis, mais contente-toi de ta vie aujourd'hui. Est-ce que tu es heureux aujourd'hui dans ta vie sur terre? Est-ce que tu as la certitude que si tu meurs ici aujourd'hui sur terre, tu iras au paradis? Si tu l'acceptes vraiment de tout ton cœur, il te donne la possibilité de voir un Dieu que tu ne peux pas voir aujourd'hui sur terre, afin de vivre un temps éternel avec lui au paradis. Je vous exhorte chacun, soyez vigilants afin de sortir du mot de la religion, acceptez Jésus de tout votre cœur. Remercier Dieu, être rempli d'esprit, on ne peut pas diviser ces deux choses. Plus est-ce que je remercie le Seigneur, plus les bienfaits augmentent dans ma vie. Luc chapitre 17. Versets 12 à 19. Comme il entrait dans un village, 10 lépreux vinrent à sa rencontre, se tenant à distance. Ils élevèrent la voix et dirent: Jésus, Maître, aie pitié de nous. Dès qu'il les eut vus, il leur dit: Allez vous montrer au sacrificateur. Et pendant qu'ils y allaient, il arriva qu'ils furent guéris. L'un d'eux, se voyant guéri, revint sur ses pas, glorifiant Dieu à haute voix. Il tomba sur sa face aux pieds de Jésus et lui rendit grâce. C'était un Samaritain. Jésus, prenant la parole, dit: Les 10 n'ont-ils pas été guéris? Et les 9 autres, où sont-ils? Ne s'est-il trouvé que cet étranger pour revenir et donner gloire à Dieu? Puis il lui dit: Lève-toi, va, ta foi t'a sauvé. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனை திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். On voit ici que ces lépreux dont grande grâce remercie. Jésus a espéré que ces 10 lépreux viennent le remercier. Les 10 n'ont-ils pas été guéris et les 9 autres, où sont-ils? Jésus a espéré que les 10 personnes reviennent tous pour remercier. Mais ils ne sont pas arrivés. On voit que ces 10 personnes ont été guéries au niveau de leur santé. Mais ils n'ont pas été sauvés. Comment est-ce que nous pouvons dire? D'après les versets 18-19, on voit que ces lépreux ont été guéris. Ils ont eu une délivrance dans la chair, c'est-à-dire qu'ils ont été guéris de leur maladie, mais ils n'ont pas été sauvés spirituellement. Et ainsi Dieu lui dit: comme tu es arrivé, ta foi t'a sauvé. C'est pourquoi il est important de lire la Bible et aussi donc d'y joindre notre expérience pour voir comment est-ce que nous grandissons dans la vie spirituelle. Je vous donne un exemple. Il est naturel que quand un homme remercie, on voit qu'il lui arrive des bienfaits.
இப்போ இந்த போன வெள்ளி சனி ஞாயிறு எங்களுடைய வீட்டிலே ஒரு எங்கள் மச்சான் குடும்பம் வந்திருந்தாங்க. Par exemple, le week-end dernier, il y avait donc mon cousin qui est arrivé chez moi en famille. அவங்க வேறு அலுவலாக வந்தாங்க. தங்கள் இடம் இல்லை எங்களோட வீட்டு இது இந்த போன முறை வந்திருந்தவங்க இப்போ வீடு பெருசாக இருந்த அப்படின்னாலே கண்டனமான்னு கேட்டாங்க. Ils sont arrivés donc pour une affaire particulière et comme il y avait de la place chez moi, donc ils sont restés, ils sont logés chez moi. ஓகே நான் சொல்லி வாங்கன்னு சொன்னேன். Et donc je les ai accueillis. வந்தாங்க. Ils sont arrivés. அப்போ எல்லா காரியம் செய்து கொடுத்தோம். இப்போ 2 ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 2 ரூமில் அவங்கள வச்சு என்னென்ன நாங்கள் செய்யறோம் அது செய்தோம். On avait 2 chambres disponibles, donc on les a accueillis et nous avons donné l'hospitalité nécessaire. எல்லாம் பார்த்துட்டு அவங்க இடையிலேயே ஒருக்கா ரொம்ப உள்ளத்தில் ஆற்று சொன்னாங்க. இப்படி என்ன நீங்கள் இந்த வீடு இப்படி எங்களுக்கு திறனை கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து சொன்னாங்க. Et tous les deux, les parents, ils ont dit à plusieurs reprises, on vous remercie beaucoup parce que vous nous avez logés, merci de nous avoir accueillis dans ces conditions chez vous. போவைக்கையும் நாங்கள் அனுப்பும்போது 2 பேர் சேர்ந்து நன்றி சொன்னாங்க. இப்படி இவ்வளோ உதவி செஞ்சீங்க உங்களுக்கு நன்றின்னு. Et lorsqu'ils ont quitté la maison, à nouveau, ils nous ont remerciés en disant merci et ils nous remerciaient tous les deux. அந்த ஒரு மகளும் மகள் சாந்தியை கட்டிப்பிடிச்சி போவைக்கே சொன்னாங்க நீங்கள் செஞ்ச நன்றின்னு சொன்னாங்க. Ils avaient un garçon et une fille et également les enfants, donc ont embrassé donc mon épouse et ont remercié pour leur accueil. அதை விட அவங்க காரில் போய்க்க எனக்கு டெலிஃபோன் எடுத்து சொன்னாங்க நீங்கள் செஞ்சதுக்கு நாங்கள் நான் சொன்னேன் ஒன்றும் தேவையில்லை நான் என்ன செஞ்சோம் பெட்டை கொடுத்தாங்க தான் வேறு என்ன கொடுத்தாங்க. Ils ont dit qu'on n'a rien fait d'extraordinaire, nous avons prêté les chambres, mais encore à nouveau quand ils repartaient en voiture, ils nous ont appelés pour nous remercier pour ce que nous avons fait. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அடுத்த முறை நான் வந்து வீடு வேணும்னு கேட்டால் நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன். À votre avis, si une prochaine fois on nous appelle pour nous dire est-ce que on peut loger chez vous, est-ce que je vais donner ou pas? கொடுப்போம். Oui, je vais accepter leur accueil. Pour moi, ce que je vois dans cette affaire, ce n'est pas le fait qu'il m'ait remercié plusieurs fois. Mais l'Éternel m'a montré, m'a appris quelque chose. Tu vois, c'est afin que tu vois qu'ils ont un cœur reconnaissant, afin que toi tu puisses le reconnaître. Ça fait déjà 3 fois qu'ils t'ont remercié. Et donc l'Éternel, de la même façon, m'a posé la question, est-ce que de cette manière, toi tu me remercies? Toi tu pries, je te donne la réponse. Et après le chapitre est clos, tu passes à autre chose. நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு ஆண்டவர் அதை வலியுறுத்தினார். நான் ஒரு நன்மை செஞ்சா ஆண்டவர் நன்மை செஞ்சு நாம நன்றி சொல்லலாம், இல்லாட்டி அவர் குறைஞ்சி போறதில்லை. ஆனால் அதை அவர் எதிர்பார்க்கிறார். நான் அவர் நமக்கு ஒரு நன்மை செய்தால் அதுக்கு நாம அந்த எங்களை மச்சான் சொன்னது போல அந்த 2 குடும்பம் செஞ்சது போல அவர் என்ன எதிர்பார்க்கறனா கருத்தாய் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும். Et donc on voit de cette même manière, on voit que les simples hommes sont prêts à nous remercier plusieurs fois pour une hospitalité, pour un accueil chaleureux dans une maison. Jésus aujourd'hui s'attend également qu'on remercie, que nous ayons un cœur reconnaissant pour ce qu'il a fait pour nous dans notre vie. இன்னும் ஒரு தான் சொல்கிறேன், நான் அதை பேரத்துக்காக சொல்லக்கூடாது, நான் என்னை பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை. இது அவள் நான் சொன்னதானே, நீ நான் பெருமையாக நினைச்சாங்க பரவாயில்ல, என்ன நினைச்சா பிரச்சனை இல்லை, தேவன் என்ன நினைக்கிறாங்க தான் அந்த விஷயம். Je vous donne encore un autre exemple, une expérience rencontrée dans la vie sans mentionner le nom, et je ne veux pas ici montrer ma place, ma fierté dans cela. ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுது. Il y a quelqu'un qui m'a appelé. காசு கேட்கல, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு தொகை பிரச்சனையா இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணு சொன்னாங்க. Cette personne m'a appelé par téléphone et m'a dit voilà, j'ai un souci, j'ai un souci financier, est-ce que vous pourriez prier pour moi? நான் ஓம் ஜெபிக்கிறேன்னு வச்சிட்டேன். Le pasteur a dit oui, je vais prier pour vous et j'ai raccroché le téléphone. ஆனா எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, சரி அவங்க பிரச்சனைக்கு ஜெபம் பண்ண மட்டும் இல்லை, அவங்க காசை தான் எதிர்பார்த்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நான் எங்கிட்ட காசு இருக்குது, கூட காசு தான் பரவாயில்ல, அதை கொடுத்துருவோம் அப்படின்னு யோசிச்சேன். Cette personne ne m'a pas demandé d'argent, mais moi-même, en moi, je me suis dit elle a besoin, un souci financier, j'ai de l'argent, est-ce que je peux lui prêter une certaine somme d'argent pour lui venir en aide? Et donc c'était dans une matinée. Ma femme m'a apporté mon café. அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், இப்படி சாந்தி இப்படி அவர் ஜெபிக்க தான் சொன்னார், அவருக்கு ஆனால் யார் கொடுப்பாங்க நம்ம கொடுத்துருவோமான்னு சாந்தி கொடுங்க நான் கொடுக்கணும்னு சொன்னேன். Et donc j'ai concerté ma femme en disant il m'a juste demandé de prier parce qu'il avait un souci financier, mais est-ce que tu es d'accord pour qu'on lui prête une certaine somme d'argent? அப்போ நான் கொடுத்துட்டோம். Et donc nous lui avons donné. நான் உடனே அடுத்த நிமிஷமே போய் பேங்க்ல காசு அது காசு. Donc aussitôt j'ai retiré de l'argent dans ma banque et j'ai donné l'argent pour venir une partie pour cette personne. Ne prenez pas mal ce que je vais vous dire.
மெசேஜஸ் காசு கிடைச்சது நன்றின்னு போட்டுறாரு. Cette personne m'a envoyé un message en disant j'ai bien reçu cette somme d'argent, je vous remercie. இப்போ நான் அவர் தவறாக பேசல, அவர் சில வேலை நான் சொல்லாட்டி பரவாயில்ல நிச்சயப்பாங்க, அதில் தவறாக பேசல. Et donc je ne viens pas dire que cette parole est incorrecte ou juger ce qu'il a fait. ஆனால் நான் எதிர்பார்த்தேன் ஒருக்கா ஃபோன் பண்ணி இந்த காசு கிடைச்சது நன்றின்னு சொல்லுவாங்க. தவறாக இருக்கலாம் சரியா இருக்கலாம், அது வேற, நான் என்னுடைய இதை சொல்றேன். Mais moi j'ai espéré, mon point de vue c'est que cette personne qui a reçu l'argent puisse la moindre des choses m'appeler pour me dire j'ai reçu l'argent, je te remercie. அப்ப அவங்க அப்படி சொல்லல. Mais il n'a pas fait ainsi. அப்ப அடுத்த முறை அவர் கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரல. Et je ne dis pas non plus que la prochaine fois qu'il a besoin d'argent, je ne l'aiderai pas. ஆனா அந்த உற்சாகத்தோட கொடுப்பனா? Mais est-ce que j'aurai le même encouragement pour lui donner cet argent? நான் சொல்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு. Est-ce que vous comprenez ce que je veux vous dire? தேவனுக்கு சொன்னா சொல்லாட்டி அவருக்கு குறைபட போறது. C'est pas parce que je remercie Dieu ou que je ne remercie pas Dieu que cela va changer dans la personnalité de Dieu. ஆனா அது எதிர்பார்க்கிறார். Mais l'Éternel espère que je lui remercie. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு இதே அது வரணும். நாங்க தேவனுக்கு நீங்க ஜெபிச்சு உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் அந்த மச்சான் போல கருத்தோடு கூட நாங்க நன்றி சொல்றோம். Et donc, comme mon cousin a fait, donc c'est dans mon cœur, d'une façon avec une compréhension, totale intelligence, que je dois remercier le Seigneur de tout mon cœur. நான் சொன்னது போல மச்சான் 3 சொன்னது போல நான் சொல்றேன், ஒரு தரம் இல்ல 2-3 தரம் அதை நினைவு கூர்ந்து தேவரீர் இப்படி செய்தீர், இயேசப்பா உங்களுக்கு நன்றி அப்படி சொல்றதுக்கு பழகணும். அதுதான் ஜெபத்துக்கு பதில் தரதுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு காரணம். Aujourd'hui, nous devons prendre cette habitude pour remercier le Seigneur parce qu'il a entendu mes prières, il a écouté mes supplications, il a répondu, il a fait, il m'est venu en aide. Même 2 fois, 3 fois, il faut que je puisse de tout mon cœur remercier le Seigneur. C'est ainsi il va écouter ma prière. Par exemple, hier, nous avons une journée sportive avec l'église. Et moi, quand je suis rentré chez moi, j'ai remercié l'Éternel. Vous savez pourquoi? Admettons que quelqu'un court et s'est cassé la jambe. Ou bien qu'il y a eu une dispute, une discorde lorsqu'il y a eu un défi sportif hier. L'Éternel a comblé et il a donné la paix dans tout ce qui s'est passé. Il a donné la paix. Il a donné la joie. Et nous avons tous partagé ce que nous avons apporté à manger. Grands et petits, nous nous sommes mêlés afin de jouer ensemble. பொதுவாக தெரியாம நான் லெஃப்ரி மார்ட்டா இது லெஃப்ரி இல்ல லெஃப்ரி மார்ட்டேன் ஆனா நானே உற்சாகப்பட்டு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டேன். J'étais un arbitre mais également j'ai été dans toutes les équipes pour pouvoir encourager. அப்ப யாரு என்ன சொன்னா யாரோ சொன்னா நீ எப்படி சப்போர்ட் பண்ணியேடா? Quelqu'un a dit au pasteur mais tu ne peux pas encourager telle ou telle équipe. அப்ப அப்படி சந்தோஷமா விளையாண்டோம். Mais c'était une journée pleine de joie. Et il était possible également au diable d'apporter des problèmes dans cette journée. Mais il faut remercier l'Éternel.